பாபநாசம் அருகே குடித்துவிட்டு தகராறு செய்த கணவனை மனைவி கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா கபிஸ்தலம் அருகே உள்ள எருமைப்பட்டி கிராமம் கீழத்தருவை சேர்ந்தவர் 45 வயதான கலியமூர்த்தி. இவரது மனைவி சிந்தனை செல்வி. இவர்களுக்கு ஒரு ஆண் மற்றும் பெண் குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் கலியமூர்த்திக்கு குடிப்பழம் அதிகமாக இருந்து வந்துள்ளது. தினமும் குடித்துவிட்டு வீட்டிற்கு வந்து மனைவியுடன் தகராறில் ஈடுபடுவதை வாடிக்கையாக கொண்டிருந்துள்ளார். இந்நிலையில் வழக்கம் போல் 22ஆம் தேதியன்று இரவு குடித்துவிட்டு வீட்டிற்கு வந்து மனைவியை தகாத வார்த்தைகளால் திட்டி அடித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சிந்தனை செல்வி வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து தன் கணவர் கலியமூர்த்தியின் கழுத்தில் குத்தியுள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்து கீழே விழுந்துள்ளார். இவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர் இவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து கலியமூர்த்தியின் தாயார் 65 வயதான கமலம்மாள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கபிஸ்தலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரின் மனைவியான சிந்தனை செல்வியை கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.